செல்வமும் வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை ஊற்றினை உனக்களித்தேனே. நீ நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் அது எங்களுக்கும் தானே. செந்தமிழுக்கு முதல் வணக்கம். போற்றுதலுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய இப்பள்ளியின் தாளர் ஐயா அவர்களே, பேரன்பிற்கும் பண்பிற்கும் உதாரணமாக திகழக்கூடிய வேலம்மாள் மெட்ரிக் மற்றும் நர்சரி பள்ளியின் பிரின்சிபல் மேடம் அவர்களே, அறிவென்னும் சுடர் ஒன்று அறியாமை எனும் இருளினை அகற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்லங்களே, செல்வங்களே, அவர்தம் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். குறிப்பாக கலை நிகழ்ச்சிகள் பார்த்தோம்னா இந்த தற்காப்பு கலை, சிலம்பாட்டம், நாட்டுப்புற கலைகள், கரகாட்டம், இயல் எடுத்துக்கிட்டால் திருக்குறள், இப்படி முத்தமிழ இயல், இசை, நாடகம் முத்தமிழை முத்தாய்ப்பாக செய்து காட்டிய மாணவர் செல்வங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்கள். அவர்களை தத்ரூபமாக இந்த அளவிற்கு பயிற்சி தந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். குறிப்பாக கலைகள் இல்லை என்றால் நாம் இல்லை, இந்த உலகமே வெகு மந்தமாக தான் இயங்கும். ஒவ்வொரு நாளையும் நம்ம எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வடிவமைப்பு கலைஞர்கள் உருவாக்கிய பொருளோடு தான் நம்ம நாட்கள் கழிகிறது. காலை தொட்டு இரவு வரை நம்ம ஒவ்வொரு நாட்களையும் எடுத்துக்கொண்டால், ஒரு குளியலறையில் எடுத்துக்கிட்டால் ஒரு வழலை கட்டி ஆகட்டும், ப்ரெஷ் ஆகட்டும், அந்த மாதிரி சாப்பிடும்போது, புத்தக பை ஸ்கூலுக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் 200க்கும் மேற்பட்ட வடிவமைப்பு கலைஞர்கள் உருவாக்கிய பொருள்களின் பயன்பாடுகளில் தான் நம்முடைய நாட்கள் செல்லுகிறது. அந்த வகையில் கல்விக்கு மட்டும் இல்லாமல் கலைக்கும் விளையாட்டுக்கும் சமமாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மாணவர்களை இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக உருவாக்கிய இந்த வேலம்மாள் குழுமத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்புனா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு 6ஆம் வகுப்பு தொட்டே கவிதை எழுத ஒரு ஆற்றல் உண்டு. என்னுடைய 2வது கவிதை நூல் கீரர்களின் கீற்று என்ற கவிதை நூல் திலகவதி IPS வெளியிட்டாங்க அப்படின்றத நான் இங்கே பெருமையோடு சொல்கிறேன். இது வந்து நம்ம ஒரு சுய வாழ்க்கைக்கு வரப்பாக மட்டும் இல்லாமல் நம்மால் முடிந்த அளவுக்கு பொது வாழ்க்கைக்கு வாய்க்காலாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் எனக்குள் ஊன்றியது. அந்த எண்ணம் தான் உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்னும் ஒரு அமைப்பை நிறுவ தோட்டுச்சு. அந்த சங்கத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தலைமை நோக்கம்னா தமிழராய் வாழ்வோம், தமிழர் கலைகளை காப்போம். அதுதான் வந்து தலைமை நோக்கம். கலைஞர்களை உருவாக்குவது, அவர்களின் திறன்களை உலகறிய செய்வது, அவர்களுக்கு தளம் அமைத்து தருவது எனும் ஒரு பொருண்மையில் செயல்படுகிறது. நிறுவனராக நான் இருந்தாலும், நிறுவி அதற்கு இருந்தாலும் கூட எங்கள் நோக்கத்துக்கு வலு சேர்த்து வகையிலே பெரும்பாலும் எங்களுக்கு பின்னால் ஒரு பக்கபலமாக இருக்காங்க அப்படின்றத நான் நன்றி உணர்வோடு அங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். தமிழகம் மட்டும் இல்லாமல் இதர மாநிலங்களில் பல நாடுகள்லையும் எங்களுடைய நோக்கம் வந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்றத ஒரு பெருமையோடு உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். கிட்டத்தட்ட 25,000 கலைஞர்களுக்கு மேலே நாங்கள் தளம் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது ஏன் இங்கே நம்ம அமைப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய பள்ளிகளும் அதில் அவங்களுடைய இந்த திறன் மிகுந்த மாணவர்களும் எங்கள் அமைப்பில் கலந்துக்கலாம். அதுக்கான விஷயங்களை நான் மேடம் கிட்ட பகிர்வேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். உதாரணமாக கொஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல அழகாம் நெஞ்சத்து நல்லம்மையாம் என்னும் நடுவு நிலைமையால் மாறாதிருக்கும் கல்வி அழகே அழகு என்கிறது நாளடியார். அதாவது நம் தலைமுடிக்கு கொடுக்கின்ற அழகை கவனத்தை காட்டிலும், நாம் உடுத்துகின்ற உடைக்கு கொடுக்கின்ற கவனத்தை காட்டிலும், மஞ்சள் பூச்சி கொடுக்கின்ற கவனத்தை காட்டிலும், நம் மனிதனை ஒழுக்க நெறிகளை நல்கி நம்மை ஒரு மனிதனாக, ஒரு முழுமை மனிதனாக பழகுகின்ற கல்விதான் பேரழகு என்று நாளடியார் சொல்லுகிறது. அந்த வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அழகாக்கிய பெருமை பொருந்திய இந்த வேலம்மாள் கல்வி குழுவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்து பெருங்கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த தருணத்திலே சுட்டிக்காட்டுகிறேன். பொதுவாக வந்து எல்லா கல்வி குடும்பங்களும் சேவையோடு இழுங்குதா அப்படின்னா இந்த காலத்தில் இல்லை. ஆனால் ஒரு தலைக்கணம் இல்லாமல் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராக ஐயாவை நான் பார்க்குறேன். அந்த ஒரு சேவை உள்ளத்திற்கு உங்கள் அனைவரோடு நானும் சேர்ந்து ஒரு ராயல் சல்யூட் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தோம்னா நேற்று நிகழ்ச்சியிலையும் நான் வந்திருந்தேன். மாணவர்களே வந்து விடுமுறை இல்லாமல் போகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். பிரின்சிபல் மேடம் கிட்டத்தட்ட 17 ஆண்டாக வந்தாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் இந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் மேடம் அப்படி தானே. ஏன் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு விஷயம் அரசு பள்ளிகள் அவங்கெல்லாம் தேர்வு பண்ணி எங்கள் அமைப்பில் ஒரு விருது கொடுக்குறது ஒரு வழக்கம். விருது அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா துருவின்னு வரும். நீங்கள் பாருங்கள், விருது துருவி 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 ஆராய்ச்சி இவங்க இதுக்கு தகுதியான்னு பார்த்து தான் தருவாங்க. நிச்சயமாக அந்த வகையில் இந்த 2 பள்ளிக்குமே எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய நிகழ்வு தான் எங்களுக்கு எப்பவுமே நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சங்கள் மதிப்பில் பெரிய அரங்கங்களை தான் நடத்துவோம். நிச்சயமாக இருக்குது அப்படின்றத எங்கள் அமைப்பு சார்பாக நான் தெரிவிக்கிறேன்.
என் தனிப்பட்ட சார்பாக இல்லாமல் என்னுடைய அமைப்பின் சார்பாக அதை நான் பெருமையோடு தெரிவிக்கிறேன். பெற்றோர்களே, பொதுவாக வந்து குழந்தைய வந்து வேறு இன்னொரு குழந்தைய கூட ஒப்பீடு செய்யாதீங்க. அதை நான் ஒரு பெற்றோர்களுக்கு நான் ஒரு விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து நம்ம எதிர் வீட்டு குழந்தையா அல்லது கூட படிக்கிற குழந்தையா, நீ அவன் 90க்கு மேலே எடுத்திருக்கான், நீ எடுக்கலை அப்படின்னு நம்ம ஒப்பீடு செய்யாதீங்க. ஒரு முறை இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த குழந்தை வந்து அவங்களுடைய அம்மா கூட ஒரு இருசக்கர வாகனத்தில் வெளியே போகிறாங்க. அவங்க குழந்தை வந்து ஒப்பீடு செய்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா, நீ இன்னும் கொஞ்சம் வேகமாக போமா, இன்னும் கொஞ்சம் வேகமாக போமா பையன் சொல்கிறான். வேகமாக போகிறாங்க. இன்னும் நம்ம பின்னாடி வந்தவங்க 2-3 பேர் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்ட சொல்கிறான். திருப்பி வேகத்தை கூட்டுறாங்க அவங்க அம்மா. அப்புறம் அவங்க அம்மாவால் முடியல. என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய வாகனத்துடைய கெப்பாசிட்டி இப்படி தான், நம்ம இப்படி தான், இவ்வளோ வேகத்தில் தான் நான் போக முடியும், இதுக்கு மேலே போனால் சில விபத்துகள் நேரிடலாம். நானும் அப்படி தானம்மா, என்னை மட்டும் ஏன் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா. அவன் வேற ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பான். நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், அவனுக்கு அந்த பயணம் போயிடும். சரி, இதில் படிக்க சொல்கிறான், கணக்கில் அவன் அதிகமாக இருக்கிறதா, இதில் திசை திருப்போம். இவனுக்கு அது வராது. ஒவ்வொரு மாணவர்களும் சாதனையாளர்கள் தான், யாருமே சாதாரண மாணவர்கள் அல்ல. ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு தனித்திறன் இருக்கிறது. ஒருத்தர் கவிதையில் பின்னாடி மின்னுவான், ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு இசையில் இருப்பான். வெறும் கல்வி சார்ந்து மட்டும் நம் குழந்தைய வந்து நம்ம திணிக்க வேண்டாம். இது என்னென்னா, ஒவ்வொரு குழந்தைகிட்ட நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினா அவங்கள கணிக்க முடியும். நம்ம திணிப்பு இருக்காது, கணிப்பு கரெக்டான கணிப்பு இருக்குன்னு நான் பெற்றோர்களுக்கு நான் இதை இங்கே சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். எங்கள் அமைப்பில் பார்த்தோம்னா தமிழகம் முழுக்க இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்துலாம் வந்து நடக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரே கலை நிகழ்ச்சியில் 6000 10,000 கலைஞர்லாம் கலந்துப்பாங்க. செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகளை எங்கள் அமைப்பு மூலிமா தொடர்ந்து நாங்கள் இந்த பள்ளிக்கு நாங்கள் நிச்சயமாக தருவோம். அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. கல்வியோடு சேர்ந்து கலைகள் இருந்தால் தான் ஒவ்வொரு மாணவனுமே வந்து கலைகள் தான் வந்து அவனுக்கான ஆற்றலை கொடுக்குறது. கல்வி அறிவை கொடுத்தாலும் ஆற்றலை கொடுக்குறது விளையாட்டும் கலைகளும் தான். அதெல்லாமே வந்து ஒரு சமமாக இந்த பள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாகவே இந்த விஷயம் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது. யாருக்காச்சும் களைப்பாக இருந்ததா? யாருக்குமே களைப்பு இருந்திருக்காது. இருந்த களைப்பு போயிட்டுருக்கோம். இந்த நடந்த கலை நிகழ்ச்சிகள் பார்த்து இருந்த களைப்பே வந்து போயிட்டுருக்கோம். அது போனதும் இல்லாமல் இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு வாழ்நாளிலும் அசை போட்டு கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. அப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இந்த ஆண்டு விழா நிகழ்விலே காண முடிஞ்சது. இந்த நிகழ்வுக்காக ஒருங்கிணைப்பு செய்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவருக்கும் எங்கள் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதை நான் பெரும் பாக்கியமாக, என் பெயர் பொருந்தவாறு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இது ஒரு பெரும் தவமாக கருதுகிறேன். சிறந்த ஒரு பள்ளிகளில் கலந்து கொள்வது என்பது எப்பொழுதுமே நம் வாழ்நாளில் ஆசை போட்டு கொண்டே இருக்கும். அப்படி இந்த பள்ளியை வந்து ஒரு பெருமை பொருந்திய பள்ளியாக மேடம் வந்து ஐயா பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இயங்குது, எப்படிலாம் சர்வீஸாக பண்ணுறாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு சலுகை கட்டணத்தில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டுலாம் பிரின்சிபல் மேடம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தோம்னா நான் கண் கூட அதை நான் காண முடிஞ்சுது. இது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூப்பிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.